ஏதோட பேசிட்டு மாட்டீங்க எங்காவது வேற பேசுற போட்டு வர்ற அப்படிங்க எந்த வண்டிட்டு இருந்தீங்க போன் பண்ணும்போது என்ன வண்டிட்டு இருந்தீங்க போன் பண்ணி மரம் ஏறிட்டு இருந்தீங்க மரம் ஏறிட்டு விட்டு போட்டு இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்காரு அவசராதம்னா அப்புறம் கூப்பிட்டுக்கோ வருவாரு நம்ம வர வேலைக்கு இன்னைக்கு எங்க ஈரோடு பக்கமா போக மாட்டேங்குது வேண்டாம் ஏன்னா பேச மாட்டேங்கிறாரு நீங்களாச்சும் எதுவும் பேசிக்கணும் வணக்கம் சொல்லணும் வணக்கம் சொல்லணும் வணக்கம் நீங்களும் ஒரு வணக்கம் சொல்லணும் வணக்கம் ரைட் ஓகே சூப்பர் அப்படி அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பவானிக்கு பக்கத்தில் தான் வீட்டு போர்வெல்ல மோட்டர் உள்ள சிக்கியிருக்குன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அதை வெளியே எடுத்து கொடுக்குறக்கு வேண்டி தான் போயிட்டுருக்குறோம். காவிரி ஆற்று வழியாக போயிட்டுருக்குறோங்க. இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது காவிரி ஆறு. இந்த சைடு பவானி ஆறு வந்து இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிற இடம் பவானிக்கு உடுதுறைன்னு சொல்லுவாங்க. அந்த பார்க்குறது சங்கமேஸ்வரர் கோயில். நம்ம பவானி தாண்டி ஆற்றை தாண்டி அந்த சைடு தான் போகணுங்க. நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் தான் பாட்டு கூப்பிட்டாங்க. அப்புறம் இன்னும் அந்த வண்டி ரெடி ஆகலை, அதனால் இந்த பச்சை வண்டியிலேயே ஜாமனம் ஏற்றிட்டு போயிருக்கிறோம். இதுதான் பவானி சங்கமேஸ்வரர் கோயிலுங்க. வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அப்படி சாமி கும்பிட்டு போகலாம். தண்ணி ஓரளவுக்கு போயிட்டு இருந்துச்சுங்க நாங்கள் வேலைக்கு போகும்போது. அப்புறம் அந்த வீடியோவில் அந்த மைக்கில் பேசும்போதெல்லாம் ரொம்ப கரகரன்னு கேட்குதுங்க, சரியாக கேட்க மாட்டேங்குது. யாராச்சும் யூடியூப்பர் பாட்டு இருந்தீங்கன்னா எனக்கு ஏதோ மைக் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். வண்டியில் போகும்போதும் அந்த கிளாரிட்டியை கேட்குற மாதிரி மைக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். ஏகமே நடக்க மாட்டேங்குது. சரியான ஏன்னா மறுபடியும் வண்டி நின்றுச்சு. பாட்டி வர்றாருங்க. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? பக்கம் தானுங்களா? பக்கமா? பக்கம் தான். பைபாஸ் கிட்ட வந்து நிறுத்தி தடம் தெரியாமல் இடத்துக்காரர் வரான்னு இருக்காங்க. அவர் ஏமாத்த பார்க்குறாரு. வந்துட்டார் வீட்டுக்காரர் வந்துட்டார். போகலாம் வண்டி திருப்போம். பக்கமாக தான் இருக்க மாட்டேங்குது, பாயிண்ட் பக்கமாக தான் இருக்க மாட்டேங்குது. ஃபோன் பண்ணி வந்துட்டாங்க. வரும் சந்துக்குள்ளே போகுது வண்டி. கொடுங்க போடு. வயக்காடு பூரா ஜைட் ஆகி ஊடாச்சு. ஏன்னா பூரா வீடு கட்டிட்டாங்க. பூரா பூரா வயக்காடு வந்தது தாங்க. வரும் வாய்க்காலெல்லாம் போயிருக்கு. வரும் கிணறு அடுக்காடு கொடுக்க வருங்க. எல்லாம் அருமையாக வெள்ளாம நடந்துட்டு இருந்தது. வெள்ளம் கட்டடம் பச்சனை கட்டடம் ஆகி போச்சு. பூரா போர் தண்ணி தான் யூஸ் பண்ணி ஆகணும். யாரு எத்தனை ஓடுதா இருக்குன்னு சாமி. ஒரு வீட்டுக்கு ஒரு போர் இருக்கு. 100 வீட்டுக்குன்னு 100 வீட்டுக்குன்னு 100 போர் இருக்கு. நான் அந்தளவு பூரா வயல் தான் நடக்குது. வச்சிரு 2 அடி 3 அடி தள்ளி வச்சிரு. அவ்வளோதான். கல் மண்ணில் போய் இல்லை போட்டு டைல்ஸ் ஒட்டி விட்டீங்களாண்ணா? இதெல்லாம் ஒட்டி விட்டுருந்தீங்களா? ஒட்டி இருக்குதுங்க. இப்போ பிடிச்சது தான். சரி சரி. இல்லை தூக்கி போய் செட் பண்ணிவிட்டு அப்புறம் காட்டுறாங்க வீடியோவில். இந்தளவு வேணாம், இந்தளவு வேணாம். கேப்பில் பூரா எடுத்துகிட்டு போட்டுனா அந்த காரைகளெல்லாம் ஒரு ஏக்கரை வளைச்சிருங்கண்ணா. அதுக்கு ஏதாச்சும் 1 2 உள்ள விழுந்துடும். அதெல்லாம் ஆளுங்க அப்படி வெளியே வளைச்சிருங்க. ஒரு சாக்கில் போட்டு வலிங்க, சாக்கில் போட்டு.
அங்கே கணக்கில் வரும் அது ஊரில் சாக்கில் போட்டு கல் ஏதோ உள்ள சிக்கிட்டோம். ஏண்ணா வளர்த்தி பைப் இருக்குதா கூட இல்லையா? அது எங்கேயும் மேலே சுத்த முடியாதுட்டுருக்குது. ஆ ஓடுதான் பண்ணாது. எத்தனை தண்ணி வரல. ஏன் நான் தான் வேற போயிட்டு சரி நான் வேற அதான் படிக்கிறாங்க. நான் ஃப்ரீயாக வருதா? மோட்டர் ஃப்ரீயாக வந்துருக்கு. ரேடியோ நிறுத்தங்காட்டியும் மழை பெஞ்சு வச்ச மாதிரி இருக்குது. அந்த கரண்ட் கம்பர் கட்டி வரும் லைனாக கட்டி வச்சுருக்காங்க. இன்ன வரைக்கும் பாட்டு வாங்குவான்னு வாங்குது. வெளியில் வந்துட்டீங்களே, நான் பொங்கலாளத்தில் இருக்கிறேன். அன்னைக்கே வரான்னு இன்னைக்கு இத்தனை நாளுக்கு இன்னைக்கு தான் வந்துருப்பான். மோட்டர் மேலே வந்துருச்சுங்க. பூரா மண் போட்டு மூடிடுச்சு. பூரா இல்லை பம்பில் இத்தே போச்சு. கல்லும் பிடிச்சிருக்குது. வழக்கத்தை ஒடுங்கிட்டு வரும். கல் உட்காந்துருக்கு. கல்லும் பிடிச்சிருக்குது. ஊரை சேர்த்து கொடுத்தே வந்துருக்கு. போருக்கு தான் போட்டு மூடி விட்டுருண்ணா. அதில் தனித்தனி பிரித்து விட்டுருண்ணா. மோட்டர் பம்பில் ஒயர் இருந்தால் கிடக்குது. கயிறெல்லாம் இல்லைங்க இந்த போருக்கு. வந்தது நீட்டாக வேலை முடிச்சது. யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு வணக்கம் பொண்ணா மருதாசண்ணா. இன்னைக்கு எங்கள் மேனேஜர் லீவுங்க. அவர் கெடா விருந்துக்கு போயிட்டாரு. அதனால எங்கள் டீமில் வந்து ஒரு புது அறிமுகப்படுத்துகிற ஒரு மனிதரை வந்து ஸ்பைடர்மேனுங்க. அப்ப நான் ரெடியா இருக்கு.